ஒரு ஃபுட்டு சாப்பிட்டேன், இது சாப்பிட்டதுக்கு பிறகு வந்து எனக்கு வந்து உடம்புல இச்சிங்காக இருக்குது, இல்லை வாமிட்டிங்காக இருக்குது, இந்த மாதிரியான விஷயங்கள் இது வந்து மெடிக்கல் கண்டிஷன் ரீதியாக நிறைய காரணங்கள் உண்டு சார். ஆனால் நம்மளுடைய நியூமராலஜி சம்மந்தமாக வரும்பொழுது அதுக்கு என்ன காரணமாக இருக்குது, எந்த தேதிகளில் பிறந்தவங்களுக்கு இது அடிக்கடி ஏற்படும் சார்? ஃபுட்டு அலர்ஜிம்பாங்க. இந்த அலர்ஜி கூட நீங்கள் மெடிக்கலில் போய் பார்க்கும்போது டாக்டர் அட்வைஸ் பண்ணுவாங்க, எது நீங்கள் தான் கண்டுபிடிக்கணுன்னுவாங்க. ஏன்னா சில பேருக்கு கடுகு ஒத்துக்காது, சில பேருக்கு மிளகு ஒத்துக்காது, சில பேருக்கு சீரகம் ஒத்துக்காது, சில பேருக்கு தால் ஒத்துக்காது. என்கிட்ட சில பேர் வருவாங்க, போட்டு பார்த்துட்டு இவங்களுக்கு எது ஆகாதுன்னு நான் அந்த பொருளையே சொல்லிடுவேன். என்ன மாதிரி நம்பர் இருந்ததுனாக்கா ஃபுட்டு அலர்ஜி வரும் அப்படின்னாக்கா உங்கள் டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 7-3 அது உள்ளே இருந்ததுனாக்கா ஃபுட் அலர்ஜி கண்டிப்பாக வரும். 7-4 இருந்தாலும் ஃபுட் அலர்ஜி வரும். 7-1 இருந்தாலும் ஃபுட் அலர்ஜி வரும். 6-7 இருந்தாலும் ஃபுட் அலர்ஜி வரும். 7-8 இருந்தாலும் ஃபுட்டு, இதெல்லாம் நம்பர் தான். இந்த நம்பர்லாம் இந்த தேதியெல்லாம் உங்கள்கிட்ட இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு ஃபுட் அலர்ஜி வரும். இச்சிங் ஹெவியாகிடுச்சின்னா சோரியாசிஸ்ன்னு அர்த்தம். 3 விதமாக இருக்கும். இதே தான் 7-3 உங்கள் டேட்டில் இருக்க அலர்ஜி உள்ளே இருக்குது. இது ஸ்கின் அலர்ஜி இருக்கும். ஸ்கின்னோட இச்சிங் தான் இருக்கும். இவங்களுக்கு உடம்பெல்லாம் எங்கே பார்த்தாலும் ஊறிக்கிட்டே இருக்கும். அப்போ அது இச்சிங். அது 3-7, 3-7-8, 3-6-7-7 இதெல்லாம் இச்சிங். ஸ்கின்னு என்ன இருக்குனாக்கா 6ஆம் தேதி பிறந்தவங்களுக்கு அந்த இது வந்துடும். சில பேருக்கு அந்த ஸ்கின் வந்து ஒரு மாதிரி மோல் மாதிரி ஆயிரும், அடையாளம் மாதிரி அப்படியே வந்துடும். அதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு ஸ்கின்னுக்கு வந்து ஹெவி ஆயிடுச்சுன்னா மாறிடும், அது ஸ்கிச்சிங் ஆயிரும், அப்புறம் சோரியாசிஸை கன்வெர்ட் ஆயிரும். ஃபார்மட் நியூமராலஜி நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து பல்வேறு விதமான ஃபார்மட் நியூமராலஜி மற்றும் ஆன்மீகம் சம்பந்தமான தகவல்கள் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு பதிவில் ஃபுட் அலர்ஜி, ஸ்கின் அலர்ஜி இந்த மாதிரியான விஷயங்கள் எந்த எண்களில் பிறந்தவங்களுக்கு அதிகமாக ஏற்படும், அதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்றத பற்றின தெளிவான விளக்கம் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்றைக்கி ஃபார்மட் நியூமராலஜியினுடைய தந்தை டாக்டர் மகாதன் சேகர் ராஜா அவர்கள் அணிஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம்மா சார். பொதுவாக வந்து இந்த ஒரு விஷயம் குழந்தைகளுக்கு நிறைய ஏற்படும் சார், சில பெரியவங்களுக்குமே வந்து கூட ஏற்படும். இந்த ஒரு ஃபுட்டு சாப்பிட்டேன், இது சாப்பிட்டதுக்கு பிறகு வந்து எனக்கு வந்து உடம்புல இச்சிங்காக இருக்குது, இல்லை வாமிட்டிங்காக இருக்குது, இந்த மாதிரியான விஷயங்கள் இது வந்து மெடிக்கல் கண்டிஷன் ரீதியாக நிறைய காரணங்கள் உண்டு சார். ஆனால் நம்மளுடைய நியூமராலஜி சம்மந்தமாக வரும்பொழுது அதுக்கு என்ன காரணமாக இருக்குது, எந்த தேதிகளில் பிறந்தவங்களுக்கு இது அடிக்கடி ஏற்படும் சார்? ஆமாம், சில பேருக்கு ஃபுட் அலர்ஜி இல்லை. இந்த ஃபுட் அலர்ஜி பல இதில் இருக்கும். சில பேர் யூஸ்வலாக இருப்பாங்க, திடீர்னு எங்கேயோ பண்ணி ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டேங்க, அது ஃபுட் பாய்சன் ஆகிடுச்சு எனக்கு அப்படி ஒன்று சொல்லுவாங்க. அது எக்கேஷனலாக நடக்கும். இன்னும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஃபுட் அலர்ஜிம்பாங்க. இந்த அலர்ஜி கூட நீங்கள் மெடிக்கலில் போய் பார்க்கும்போது டாக்டர் அட்வைஸ் பண்ணுவாங்க, எது நீங்கள் தான் கண்டுபிடிக்கணுன்னுவாங்க. ஏன்னா சில பேருக்கு கடுகு ஒத்துக்காது, சில பேருக்கு மிளகு ஒத்துக்காது, சில பேருக்கு சீரகம் ஒத்துக்காது, சில பேருக்கு தால் ஒத்துக்காது. எது ஒத்துக்காதது நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். ஏன்னா அவங்க எப்படி கண்டுபிடிக்க முடியும்? ஒவ்வொன்றா கண்டுபிடிப்பாங்க. என்கிட்ட சில பேர் வருவாங்க, போட்டு பார்த்துட்டு இவங்களுக்கு எது ஆகாதுன்னு நான் அந்த பொருளையே சொல்லிடுவேன். சார் நான் சாப்பிட்டு பார்த்தேன்னே எனக்கு ஒன்றும் தெரியலையே சார். நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்க, உங்களுக்கு இது ஒன்றும் தெரியல, ஆனால் அதுதான் அலர்ஜி உங்களுக்கு. நீங்கள் அதை சாப்பிட்றது இப்போ நிப்பாட்டி பாருங்கள், அதை எடுக்காதீங்க, எடுக்காமல் சாப்பிட்டு பாருங்கன்னா ஃபோன் பண்ணுவாங்க ஒரு சார் உண்மையில் அதுதான் சார் எங்களுக்கு இவ்வளோனா நாங்கள் அதை தான் விரும்பி சாப்பிடுவோம். அதுதான் சின்ன லாஜிக்கு. எது உங்களுக்கு பிடிச்சி அதிகம் விரும்பி சாப்பிட்றீங்களோ அதுதான் அலர்ஜி அங்கே. ஏன்னா அது போகாது அலர்ஜி. அதனால் அந்த அலர்ஜிங்கிறது நம்ம நம்பர் பிரகாரம் சொல்ல போகிறோம். எந்த நம்பர் இருக்கிறவங்களுக்கு ஃபுட் அலர்ஜி இருக்குன்னு சொல்ல போகிறோம். ப்ராக்டிக்கலாக ஒன்று இருக்குது. இந்த ஃபுட் அலர்ஜிங்கிறது வந்துட்டு அது பெரிய, அது நமக்கு எது மேலெலாம் ஆசை இருக்கோ கரெக்டாக அதில் தான் அலர்ஜிம்பாங்க, அதை தான் சாப்பிடக்கூடாதும்பாங்க. ஆனால் ஒரு லாஜிக் மட்டும் இருக்குது எல்லாத்துக்கும். சின்ன வயசில் நாம் எதெல்லாம் வேணான்னு ஒதுக்குறோமோ பெரிய வயசில் அதை தான் நீங்கள் சாப்பிட்ணும். உதாரணத்துக்கு இப்போது சின்ன வயசுனா நல்லா ஒரு டீனேஜி, கொஞ்சம் வாலிப பருவம், அது பெண்களோ ஆண்களோ இல்லைங்க. எனக்கு வந்து தக்காளினா பிடிக்காதீங்க, வெண்டைக்காய்னா பிடிக்காது, கத்திரிக்காய் அப்படி எல்லாம் சொல்லுவீங்க. அப்புறம் ஒரு ஏஜ் 40 வந்ததுக்கப்புறம் நீங்கள் வெஜிடபிளாக தான் சாப்பிட்ணுன்னு ஒரு கட்டாயத்துக்கு வருவீங்க. அது குறிப்பாக எதெல்லாம் வேணாலும் அதை தான் சாப்பிட்ணும். அதனால் சின்ன வயசில் நம்ம வரும்போது எல்லாமே சேர்த்துக்குங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் எல்லாம் உலகம் ஃபுல்லாக சுற்றுறதுனால எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வெஜிடபிள்ஸ் அதிகமாக எடுத்து சாப்பிட்றது யார்கிட்ட ஸ்ரீலங்கன்ஸ் தான். நான் ரொம்பவே அவங்க ஃபுட்டு முதல்ல கூட எனக்கு புரியல, அது பிடிக்கலன்னு புரியல. ஏன்னா நம்மளாம் என்ன பண்ணுறோம், சாதம்லாம் வச்சுக்கிட்டு சாம்பாருக்கோ ரசம் அப்புறம் மோர் இப்படி தனித்தனியாக பிரிச்சுட்டோம், தனித்தனியாக வைக்கிறோம்.
அவங்ககிட்ட அதெல்லாம் கிடையாது. எல்லாமே ஒரு வெரைட்டி. சாம்பார்னு தனியாக வைக்கவே மாட்டாங்க அவங்ககிட்ட. சாம்பார்னு ஒன்று கிடையவே கிடையாது. எல்லா காய்கறியும் ஒரு கிச்சடி மாதிரியோ பச்சடி மாதிரியோ எதையோ செய்வாங்க. அதை தான் தனித்தனியாக போட்டு போட்டு சாப்பிடுவாங்க. எனக்கு முதல்ல புரியல, அப்புறம் புரிஞ்சிருச்சு. இவங்க நான் கேட்கலான்னு பார்த்தா, இந்த சாம்பார் நீங்கள் உடலையே அப்படின்னு கேட்கலான்னு பார்த்தேன். அப்புறம் பார்த்தாக்கா அவங்க வைக்கிற அந்த பொரியலோ இந்த பச்சடியோ அதுதான் அவங்களுக்கு சாம்பார். அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா, மொத்தத்தில் அல்டிமேட்டாக இந்த காய்கறி தான் எப்படி பார்த்தாலும் அவங்க மொத்தத்தில் சாப்பிட்ணும். அதை தான் அதுக்குள்ளே போய் பிணைஞ்சி போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ணும். அது நல்லது. அப்புறம் முதல்ல புரியல, அப்புறமா செகண்ட் தேர்ட் டைமில் நான் அது புரிஞ்சிருச்சு ஓஹோன்ட்டு. அதனால் வந்துட்டு வெஜிடபிள்ஸை நீங்கள் எவ்வளோ நாளும் எடுத்துக்கோங்க. ஆனால் அந்த வெஜிடபிள்ஸில் உங்களுக்கு ஆகாதது எதுன்னு தான் தெரியாது. அது வெஜிடபிளாக கூட இருக்கலாம், சில பேருக்கு சில பேர் ஆகாது. ஆகலைன்னா அதை விட்டுருங்க. அந்த ஃபுட் அலர்ஜிலாம் அதே நேரத்தில் இந்த நம்பரில் எதெல்லாம் கனெக்ட் ஆகும். சில நம்பர்லாம் பார்த்திங்கனாக்கா, இந்த நம்பருக்கெல்லாம் வந்துட்டு ஃபுட் அலர்ஜின்னு ஒன்று உண்டு. அது இருக்கிறவங்களுக்கு அது வரத்தான் செய்யும். அந்த தேதி இருக்குனாக்கா உடனே இன்றைக்கி தான் வரணும், நாளைக்கு தான் வரணும் அப்படிலாம் இல்லை. எப்போனாலும் அது உள்ளே கனெக்ட் ஆகிடும். அதனால் வந்துட்டு எந்த ஏஜில் வேணாலும் உள்ளே வரலாம். அது அந்த நம்பர் இருந்தால் அது வரும். என்ன மாதிரி நம்பர் இருந்ததுனாக்கா ஃபுட் அலர்ஜி வரும் அப்படின்னாக்கா, உங்கள் டேட்டில் வந்து பார்த்திங்கனாக்கா 7-3 அந்த 4 டிஜிட்டு தேதி மாதம் வருஷம் அதை நம்ம ஃபார்மெட்டு, அதை நம்ம ஃபார்மெட்டில் 7-3 அது உள்ளே இருந்ததுனாக்கா ஃபுட் அலர்ஜி கண்டிப்பாக வரும். 7-4 இருந்தாலும் ஃபுட் அலர்ஜி வரும். 7-1 இருந்தாலும் ஃபுட் அலர்ஜி வரும். 6-7 இருந்தாலும் ஃபுட் அலர்ஜி வரும். 7-8 இருந்தாலும் இதெல்லாம் நம்பர் தான். இந்த நம்பர்லாம் இந்த தேதியெல்லாம் உங்கள்கிட்ட இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு ஃபுட் அலர்ஜி வரும்னு சொல்கிறதோட இருக்குன்னு அர்த்தம் உங்களுக்கு தெரியல. ஏன்னா அந்த ஃபுட் அலர்ஜி தான் ஒரு கட்டத்தில் அது ஃபுட் அலர்ஜின்னு கூட ரொம்ப பேருக்கு தெரியாது. சாப்பிட்டுட்டே இருப்பாங்க, என்ன பண்ணுது சொல்லுவாங்களோ ஒழிய ஆக்சுவலாக அது ஃபுட் அலர்ஜி. அது அப்புறம் போய் செக் பண்ணி பார்த்து அதெல்லாம் பார்த்தப்போ அது அலர்ஜி. அதை எதை சாப்பிடக்கூடாதோ சின்ன லாஜிக்கு உங்களுக்கு எது அதிகமாக பிடிச்சிருக்கு, நீங்கள் எதை அதிகமாக சாப்பிட்றீங்களோ அதுதான் உங்களுக்கு அலர்ஜி. ஏன்னா நமக்கு இப்போ இப்படி சொன்னால் எல்லாத்துக்கும் புரியும். சில பேர் சுகர் பேஷண்ட் இருப்பாங்க, டயபிட்டிஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு எது பிடிக்குன்னு நினைக்கிறீங்க? ஸ்வீட்டு பிடிக்கும். ஸ்வீட் ஐட்டம்ஸ் தான் ஒரு சைக்காலஜிக்கு அது ஏன்னா அது வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் கூட அவங்களுக்கு அது ஒன்று பிடிக்குன்னு கிடையாது. அது சாப்பிட வேண்டாம் சொன்னதுக்கு அப்புறம் தான் அது சாப்பிடணும்னு அதிகமாக இருக்கும். போனோன்னாக்கா அதுக்கப்புறம் தான் போயிட்டு எங்கன்னா ஹோட்டலில் போய் வீட்டுக்கு தெரியாமல் போய்ட்டு 2 கேசரி வாங்கி சாப்பிட்டு வந்துடுவாங்க. எதுக்காக சொல்கிறேன்னா, அந்த லாஜிக்கை இதில் அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபுட் அலர்ஜி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா கண்டுபிடிக்கிறதுலாம் சிம்பிள். நீங்கள் உங்கள் ஃபுட்டில் நீங்கள் அதிகமாக எடுத்துக்கிறது, அதிகமாக விரும்பி எது அதிகமாக சாப்பிட்டுக்கிறீங்களோ அதுக்குள்ளே தான் ஃபுட் அலர்ஜி பொருள் இருக்குதுன்னு அர்த்தம். நீங்களே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். உங்களுக்கு ஒரு சின்ன குழு கொடுத்தேன். ஸோ அதனால் மனுஷனுக்கு இதெல்லாம் வரும் போகுங்க, அது வேறு விஷயம். இதுக்கெல்லாம் நம்ம எதுக்குமே பயப்பட தேவையில்லை. ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கிங்க, எல்லாமே வருங்க, எல்லாமே போகுங்க. வர்றதுக்கு அதுக்கு வழி தெரிஞ்சிருச்சுன்னா போகிறதுக்கு நீங்கள் வழியை தெரிஞ்சுக்கிங்க. அதை தான் சொல்லிக் கொடுக்குறேன். போகிறதுக்கு வழியை கண்டுபிடிச்சிக்கிங்க, வழியை செய்யுங்க, அப்ளை பண்ணுங்கள், போயிடும். அது பாட்டு வந்துக்கிட்டு போயிட்டே இருக்கும். அவங்களுக்கு என்ன வந்துட்டு போயிடுவாங்க. நீங்கள் போகிறதுக்கு வழியை பாருங்கள், சரியாக போயிடும். இங்கே விட்டுரும், வேறு எங்கன்னா போவோம், பரவாயில்ல விடுங்க. ஸோ ஃபுட் அலர்ஜி பற்றி ஈஸியாக சொல்லி கொடுத்துட்டேன். இந்த நம்பருக்கு இருக்குன்ட்டு நம்ம கான்செப்ட் என்ன சொல்ல போகிறோம்? பேரை அப்ளை பண்ணுங்கள், அந்த பேரை எழுதிட்டே வாங்க, அலர்ஜி கூட நெல்லிஃபை ஆயிரும். நெல்லிஃபைனா போயிடும். எல்லாத்துக்கும் இது ஒரு பேர் தான் எல்லாத்துக்கான சொல்யூஷன். ஆமாம், கண்கண்ட மருந்து தான் ஃபார்மல் நியூமராலஜி. இப்போ ஸ்கின் அலர்ஜிக்குமே இதை அப்ளை பண்ணலாமா சார்? ஸ்கின் அலர்ஜி எதனால் வருது? ஸ்கின் அலர்ஜின்னு பார்த்தீங்கன்னா 3 இது இருக்குது. ஸ்கின் அலர்ஜின்னு பொதுவானது. இன்னொன்று இச்சிங்னு ஒன்று இருக்கும். இச்சிங்னா என்னது? எப்போவுமே வந்து பார்த்திங்கனாக்கா அங்கே ஒரு நமைச்சல் மாதிரி இருக்கும், அங்கே ஒரு இது மாதிரி இருக்கும். அதுக்கு ரிலேட்டடாக பக்கத்தில் இன்னொன்று இருக்கும், சோரியாசிஸ்ன்னு ஒன்று இருக்கும். அது 2 எக்ஸ்ட்ரீம் அது. ஆமாம், ஐயோ, அது நீங்கள் என்ன பண்ணாலும் போகாது, விட்டு போகாது. அங்கே விட்டு இங்கே வரும், இங்கே விட்டு அங்கே வரும். அதனால் சில பேர் சோரியாசிஸை போய் ஸ்கின் அலர்ஜி நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. அது 15 வருஷமாக இருக்கும்பாங்க. 15 வருஷம்லாம் ஸ்கின் அலர்ஜி இருக்காது, அது சோரியாசிஸு. அப்புறம் என்கிட்ட ஃபோன்லேயே சொல்லிடுவேன், இப்படி இருக்கா, இப்படி இருக்கலாம். ஆமாம், 10 பேர் சோரியாசிஸ். ஆமாம், இப்போ தான் கேட்டாங்க, கேள்விப்பட்டேன், அதுதான் இருக்குதுன்னு சொன்னாங்க. அதெல்லாம் அப்படிலாம் விடாதீங்க. ஏன்னாக்கா அது ஒரு கைண்ட் ஆஃப் செல்ஸ். அது உங்களுடைய இதெல்லாம் அது சாப்பிட்றோம். ஸோ உங்களை ஆக்டிவ்னஸ் குறைச்சி விட்டுரும். ஏன்னா ஆமாம், பின்ன என்ன, எந்த நேரமும் நீங்கள் பாடுற மாதிரி இச்சிங் மாதிரி இதாவது இச்சிங் ஹெவியாகிடுச்சின்னா சோரியாசிஸ்ன்னு அர்த்தம். 3 விதமாக இருக்கும். இதெல்லாம் என்னென்ன எண்ணுக்கலனாக்கா கிட்டத்தட்ட இதே தான், அலர்ஜி மாதிரியே தான். ஏன்னா இந்த அலர்ஜிலாம், ஃபுட் அலர்ஜி, ஸ்கின் அலர்ஜிலாம் இவங்க தான் இந்த நம்பருக்கு உண்டானவங்க தான். இதே தான் 7-3
உங்கள் டேட்டில் இருக்கா, அலர்ஜி உள்ளே இருக்குது. இது ஸ்கின் அலர்ஜி இருக்கும். ஸ்கின்னோட இச்சிங் தான் இருக்கும் இவங்களுக்கு. ஸ்கின் அலர்ஜி வேறு, இச்சிங் வேறு. இச்சிங்னா சொரிஞ்சிக்கிட்டே இருக்கும், நமச்சல் இருந்துக்கிட்டே இருக்கும், ஊறிக்கிட்டே உடம்பெல்லாம் எங்கே பார்த்தாலும் ஊறிக்கிட்டே இருக்கும். அப்போ அது இச்சிங். அது 3-7 3-7-8 3-6-7-7 இதெல்லாம் இச்சிங். இல்லைங்க எனக்கு இப்போ வரைக்கும் இல்லைங்க, சந்தோஷப்படுங்க. எப்போனாலும் வரும், வரும்போது பார்த்துக்கலாம். இல்லாத வரைக்கும் ஓகே. ஆனால் அது இருந்தால் அது இருக்கும், எப்போனாலும் அது அப்ளை ஆகும். ஏதாவது தேவையில்லாத ஏதோ ஒரு பொருள் உள்ளே இன்னும் ஆயிடுச்சுன்னா அது உள்ளே கனெக்ட் பண்ணி ஆன் பண்ணி விட்டு போயிடும், அது பாட்டுக்கு போயிடும், இது ஸ்டார்ட் ஆகிரும். அதனால் இதுக்கெல்லாம் நம்ம கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். அப்போ அந்த கொடுத்த பேரை எழுதிக்கிட்டே வரீங்க, உங்களுக்கு சேஃப்டி சேஃபர் வந்து வரதை வர விடாமல் பண்ணி விட்டுரும். ஆமாம், எங்களுக்கெல்லாம் இந்த தேதி என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டோன்னா அதெல்லாம் அவங்களுக்கு இருக்கும், இல்லை வரும். நாங்கள் டியூன் பண்ணி விட்டுட்டா வரவே வராது, இருந்தாலும் போயிடும். அதனால் ஸ்கின் ப்ராப்ளம், இச்சிங்கி, சோரியாசிஸ் 3ம் அப்படியே ஒன்று ஒன்று வெறும் ஸ்கின்னு தான் கிடையாது. ஸ்கின்னு என்ன இருக்குனாக்கா 6ஆம் தேதி பிறந்தவங்களுக்கு அந்த இது வந்துடும். சில பேருக்கு அந்த ஸ்கின் வந்து ஒரு மாதிரி மோல் மாதிரி ஆயிரும், அப்படியே அந்த மோல்னது ஒரு அடையாளம் மாதிரி அப்படியே வந்துடும். அதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு ஸ்கின்னு வந்து ஹெவி ஆயிடுச்சுன்னா மாறிடும், அது இச்சிங் ஆயிரும், அப்புறம் சோரியாசிஸை கன்வெர்ட் ஆயிரும். ஸோ அப்போ 3 இது இருக்குது. மொத்தத்தில் நமக்கு சொல்யூஷனுக்கு ஃபார்மல் நியூமராலஜி இருக்குது. இதெல்லாம் இருந்தால் இது இருக்குன்றது தான். இருந்தாலும் கவலை இல்லை, போக்குறதுக்கும் வழி இருக்குது. ஸோ கவலைப்பட வேண்டாம். உங்கள் நம்பரில் இருந்தால் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. சின்னதாக இருக்குன்னு ஆரம்பத்தில் இருந்ததுன்னா டக்குன்னு கேர்ஃபுல்லாக இருந்துட்டு இது ஸ்கின்னு கிடையாது, இது இதுன்ட்டு அதுக்கு தகுந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கும் சரியாக போயிடும். கண்டிப்பாக சார். ட்ரீட்மெண்ட்டோடு சேர்த்து நம்மளுடைய நேம் எழுதுறது மூலமாகவும் அந்த ட்ரீட்மெண்ட்டுக்குரிய அந்த பாசிட்டிவிட்டி எனர்ஜியை வந்து நான் தரப்படுறேன். நம்ம ட்ரீட்மெண்ட்டோடு சேர்த்து நம்ம நேம் எழுதும் பொழுது அது இன்னுமே கொஞ்சம் வந்து ஒரு மருந்தாக அது செயல்படும் சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக அது பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். ரொம்ப நன்றி சார். வணக்கம்மா.